ப்ரெக்னென்ட் டைமில் அந்த ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது. ஐயோ, நவாப்பழம் சாப்பிடக்கூடாதா? ஏல இந்த மனுஷன் இந்த பிக்கு பாஸுக்களை போனா இருப்பார். அவர் அந்த பிக்கு பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு எனக்கு என் பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியாது, எனக்கு உடம்புக்கு முடியலை, என் பிள்ளைக்கு உடம்புக்கு முடியலை, என் குடும்பம் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பிக்கு பாஸ் வீட்டில் ஒரு 10 நாள் கூட இருக்கல, பிக்கு பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஏண்டி மாசமா இருக்கப்ப சாப்பிடக்கூடாதா? இல்லையே, நவாப்பழம் இல்லைப்பா, நவாப்பழம்லாம் சாப்பிடலாம். நம்மளை அதை பார்த்தோம், நம்மளை எல்லாரும் பிக்கு பாஸில் போங்கன்னு சொன்னோம். அவர் போய் அங்கே இருக்காமல் குடும்பம் தான் பெருசுன்ட்டு வந்துட்டார். பாசம் பெருசுன்னு நினச்சோம் நம்ம. அப்போ குழந்தை கருப்பா பிறக்கும், அதனால போய் சொல்லி நவாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா குழந்தை கருப்பா பிறக்கும். வந்த பிறகு வீட்டோட இருந்து பிரியாணிலாம் சாப்பிட்டாரு, குடும்பத்தோட தீபாவளிலாம் கொண்டாடினார். அதுக்கப்புறமும் பிக்கு பாஸுக்குள்ள போவாருன்னு நினச்சோம், பிக்கு பாஸுக்குள்ள போகலை. ஆனால் இப்போ மெட்ராஸில் 10 நாளாக இருக்கார். 10 நாளாக அந்த சன்னிலையோ என் அக்காங்க, அந்த அக்கா யாருன்னு எனக்கு தெரியும்னுக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த நவாப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க பெரியவங்க. அந்த அக்கா கூட கேக்கோ பால்கோவோ வாயில் மாற்றி கொடுத்துக்கிட்டு மேலையில் குத்தாட்டம் போட்டு கிடக்காவ. எனக்கு இப்போ என்ன சந்தேகம்னா, வணக்கம் ஐயா. வணக்கம். நான் பொய் சொல்கிறேன்னு நிறையா சொல்கிறீங்க. என் வாட்டர் சர்வீஸ்க்கு வந்து பாருங்க. வணக்கம்டா மாப்பிள்ள, வாட்டர் சர்வீஸில் என்னை வெளியேற்றி விட்டு இன்றைக்கி நான் கிறுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ இவருக்கு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பம் மேலே பாசத்தை இருக்குது அப்படின்னு ஏன் இப்போ தோணமுண்டுக்கு? நம்ம இவரை வெகுளி நினச்சிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பார்க்க இவர் வெகுளி இல்லை, பார்க்குற நம்ம தாண்டா வெகுளி. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னா வச்சுக்கா, அவங்களெல்லாம் வச்சு செய்ய வேண்டாம். நான் ஒரு கொஞ்சம் கூட ஒரு பாரபட்சமே இல்லாமல், ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் எவ்வளவோ இருக்குது. ஒரு நண்பர் கூட சொன்னார், விவசாயம் கூட பழகலாம், உங்களுக்கு விவசாயம் தெரியும்னு. எனக்கு விவசாயம் தெரியும், ஆனால் என் செய்யும் தொழிலே எனக்கு முக்கியமானது. என்னடா பேச்சு பேசுறீங்க தம்பி? என்ன பேச்சு பேசுறீங்க? எப்படி உங்கள் சுகம்? நீங்கள் நல்லா மருத்துவ பழம் சாப்பிட்டு விட்டு ஆசை காட்டி எங்கள் மனதை மாற்றிடுங்க. ஆனால் யார்கிட்ட போய் நான் வேலை கட்டாலும் இப்போ வேலை தரமாட்டுறாங்க. காரணம் என்னென்னா, நீங்களாம் ஃபேமஸான ஆள், நீங்கள் ஃபேமஸான ஆள், எப்படி நான் உங்களுக்கு வேலை தர முடியும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆமாம், இவ்வளோத்தையும் நான் வச்சு பார்க்கையில் எல்லாம் பிளானாக தெரியுது. பக்கா பிளான் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. பிள்ளைகளை பார்க்குறதா இல்லை மற்றவங்கள பார்க்குறதான்னு தெரில. யாராச்சும் தயவுசெய்து என்னை ஃபேமஸ் ஆனவங்க மட்டும் சொல்லாதீங்கயா. நான் உங்கள்கிட்ட வேலை கேட்குறேன், வேலை விடுங்கயா. எந்த வேலையாக இருந்தாலும் சரியாப்பா. ஏன் உனக்கு என்ன வலிக்குதா? வலி எடுத்துக்கிச்சா? பாத்ரூம் கூட கழுவுறியா? கொஞ்சம் எனக்கு வேலை விடுங்கய்யா. தயவுசெய்து உங்கள் காலில் விழுகிறேன். ஏன்னா என்னை ஃபேமஸ் ஆனாலும் இருந்தாலும் ஃபேமஸ் ஆனாலும், அதனால் மக்களை என் பார்வைக்கு அப்படி தெரியுது, உங்கள் பார்வைக்கு எப்படி தெரியுதோ நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், ஆனால் வெகுளில் இவர் காரியக்காரர்.